ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செட்டிநாடு அம்மணி சேனல். நாளைக்கு தமிழ் வருடப்பிறப்பு. எல்லாருக்குமே இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நாளைக்கு சூப்பரான ஒரு நெய்வேத்தியம் செஞ்சு சாமி கும்பிடுங்க. இதே போல் செய்யுங்க. 2 வாழைப்பழம் பச்சை கற்பூரத்தை வச்சு சூப்பரான ஒரு நெய்வேத்தியம் செய்யலாம். வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட 2 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். இதை தோலை உரிச்சிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ 2ஐயும் உரிச்சிட்டோம். நீங்கள் பூவம்பழம் கூட எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா பச்சை நாடா வாழைப்பழம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பழம் தான். 2 பழம் எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா அப்படி பிசைஞ்சிக்கலாம். நல்லா கூழ் மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. நல்லா இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அடுத்து இது கூட இந்த கப்பில் 3/4 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்துருக்கேன். இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது கூட இந்த அளவுக்கு பேரிச்சம்பழம் எடுத்துக்கோங்க. இது சீட்ஸ் இல்லாதது. நம்ம கரைக்கிறதுக்கு நல்லா கரெக்டாக இருக்கும். இது உங்களுக்கு கரைக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா குட்டி குட்டியாக கூட கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். அடுத்து இது கூட பாருங்கள், இந்த கப்பில் 1/2 கப் அளவுக்கு தேன் எடுத்துக்கோங்க. அடுத்து இது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இது எதுக்குன்னா டேஸ்ட்டை கூட்டி கொடுக்கும், அதுக்காக அதிகப்படுத்தி காட்டும். பாருங்கள், இதுதான் பச்சை கற்பூரம். இது எல்லா நாட்டு மருந்து கடைகள்லேயும் கிடைக்கும். பூஜை பொருட்கள் வைக்கிற கடைகளில் எல்லாத்துலேயுமே இந்த பச்சை கற்பூரம் கிடைக்கும். இதுதான் இப்போ நம்ம சேர்க்க போகிறோம். இந்த பஞ்சாமிர்தத்துக்கு இது சேர்த்தா தான் இதோட ஒரிஜினல் டேஸ்ட்டு நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இதில் நம்ம சூடம் சேர்க்கக்கூடாது. சூடுங்கிறது வேறு, பச்சை கற்பூரங்கிறது வேறு. பச்சை கற்பூரத்தில் தான் நம்ம பஞ்சாமிர்தம் செய்யணும். நல்ல மணமாக ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இதில் நம்ம ஒரு துளி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்தளவுக்கு பச்சை கற்பூரம் எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம லைட்டாக அப்படி கையிலேயே பிடிச்சோம்னா பொடியாயிரும். பாருங்கள், நல்லா தூளாயிடுச்சு. இப்போ இதையே நல்லா மிக்ஸ் பண்ணி கரைச்சி விட்டுறலாம். தேன், உப்பு, நாட்டு சர்க்கரை அண்டு சர்க்கரை, இது கூட நீங்கள் டைமண்ட் கற்கண்டு இருக்கு இல்லையா, அதுவும் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா 1 வாரம் வரைக்கும் கெட்டு போகாது. நம்ம ஒரு டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு தேவைப்படுற நேரம் எடுத்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். பஞ்சாமிர்தம் பிடிக்காதவங்களே இருக்க முடியாது. கோயிலில் இதே டேஸ்ட் அளவுக்கு தான் இருக்கும். நம்ம செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நாளைக்கு சித்திரைக்கனி. கண்டிப்பாக இந்த பஞ்சாமிர்தம் செஞ்சு சாமிக்கு படையுங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கரைச்சிட்டோம். இப்போ ஃபைனலாக இதில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு இதை நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், சூப்பரான ஒரிஜினல் பஞ்சாமிர்தம் ரெடி ஆயிடுச்சு. பச்சை கற்பூரம் சேர்த்ததும் சூப்பராக மனம் இருக்குது. அந்த ஒரிஜினல் பஞ்சாமிர்த டேஸ்ட்டும் வந்துருச்சு. ரொம்ப நல்லா இருக்குது. கண்டிப்பாக இதை எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதான், சூப்பரான ஒரிஜினல் பஞ்சாமிர்தம் ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நாளைக்கு செஞ்சு நெய்வேத்தியமாக சாமிக்கு படைத்து சாமி கும்பிடுங்க. எல்லோருக்கும் இனிய தமிழ் வருட புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடு அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். ஆரோக்கியமாக சமையல் செய்து அன்போடு பரிமாறி ஆரோக்கியமாக சாப்பிடுங்க. நன்றி. மீண்டும் சந்திப்போம்.